வாங்க டேஸ்டியான மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோல் பகுதியெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். மாங்காய் தோல் சீவிட்டு கழுவி எடுத்தாச்சு. இந்த சின்ன கண்ணில் துருவி எடுத்துக்கலாம். மாங்காயில் துருவி எடுத்தாச்சு. நம்ம இனி தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு நீளமாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 3 மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 2 சிட்டிக்கு சேர்த்துக்கலாம். அதோட வேர்க்கடலை கொஞ்சம் கலந்துக்கலாம். நல்லா வணங்கி வந்துருச்சு. நீ துருங்கி வச்ச மாங்காய் அதோட சேர்த்துக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்குன்னா ஒரு கைப்பிடி எடுங்க, கரெக்டா இருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வணங்கி வந்துருச்சு. இனி சுடு சாதத்தை அதோட சேர்த்துக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ற அளவுனா ஒரு கைப்பிடி மாங்காய் போகுது. அப்பதான் புளிப்பு சுவை கரெக்டா இருக்கு. ஜாஸ்தியா போட்டீங்கன்னா புளிப்பு அதிகமா இருக்கு. நல்லா பரட்டி விட்டாச்சு. நல்லா உதிரி உதிரியா இருக்கு. நீ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.